வணக்கம் நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த பகுதியில் முதல் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக வடக்கு முதலமைச்சரின் ஆலோசனையை பெறுவோம், மீள்குடியேற்ற செயலணி குறித்து பிரதமர் தெரிவிப்பு என்ற தலைப்பின் கீழ் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதனை விரிவாக பார்ப்போம். வடமாகாண மீள்குடியேற்ற செயலணி வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுடன் கலந்துரையாடியும் ஆலோசனைகளை பெற்றுமே செயல்பாடுகளை முன்னெடுக்கும் என சபையில் உறுதிபட தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, அமைச்சரவை உபகுழுவாக காணப்படும் மீள்குடியேற்ற செயலணியில் வடக்கு முதலமைச்சரை இணைத்துக் கொள்ள முடியாதெனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். திருப்தி அளிக்காவிடில் சர்வதேசத்தை நாடலாம், முன்னாள் போராளிகள் விவகாரம் குறித்து அரசாங்கம் தெரிவிப்பு என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனை விரிவாக பார்ப்போம். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் புலி போராளிகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை பெற்றுத்தருமாறு வடமாகாண சுகாதார அமைச்சரிடம் கோரியுள்ளேன். அவரின் அறிக்கை கிடைத்ததும் முன்னாள் போராளிகளுக்கு வைத்திய பரிசோதனை நடத்தி அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுப்போம் என சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவிப்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. காணாமல் போனோர் குறித்து ஆராயும் நிரந்தர அலுவலகம் தொடர்பான சட்டமூலம் மீதான விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெறவுள்ளது. இந்த அலுவலகத்தினூடாக காணாமல் போனோர் குறித்து விசாரிக்கும் போது தேவை ஏற்படும் சர்வதேசத்திடம் தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அரசாங்கம் தெரிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. காணாமல் போனோருக்கான அலுவலகம் குறித்த சட்டமூலம் பெரும் அச்சுறுத்தல், கடுகதி தபால்களை அனுப்புமாறு எதிரணி அழைப்பு என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதாவது காணாமல் போனவர்கள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள சட்டமூலமானது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானது. இதனை தடுப்பதற்கு கூட்டு எதிர்க்கட்சி ஜனாதிபதிக்கு கடுகதி தபால் அனுப்பி வைத்துள்ளதுடன் நாட்டு மக்களும் இதற்கு எதிராக செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமம்பில தெரிவித்துள்ளார். அமைச்சர் ரிசாட் பதியுதீன் அங்கம் வகிக்கும் செயலணியை எப்படி நம்புவது, கூட்டமைப்பு எம்பி சபையில் கேள்வி என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனை விரிவாக பார்ப்போம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் மஹிந்தவின் மகன் என தன்னை கூறிக்கொண்டிருந்தவரும் நீதிமன்றத்தை அச்சுறுத்தியவருமான அமைச்சர் ரிசாட் பதியுதீன் அங்கம் வகிக்கும் வடமாகாணத்திற்கான மீள்குடியேற்ற செயலணியின் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்ள முடியும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளதாக ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. விடுதலை புலிகளின் ஊடக இணைப்பாளராக இருந்த தயா மாஸ்டர் என்று பிரபலியம் பெற்ற வேலாயுதம் தயாநிதிக்கு எதிராக வவுனியா மேல் நீதிமன்றத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நேற்று புதன்கிழமை தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஒரு வழக்கில் தான் சுற்றவாளி என தெரிவித்ததை அடுத்து நிபந்தனையுடன் கூடிய பிணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. வித்தியா படுகொலை சந்தேக நபர்கள் 9 பேரின் விளக்கமறியல் 3 மாதங்களுக்கு நீடிப்பு, மூவரின் பிணை கோரிக்கையும் நிராகரிப்பு என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக வடமாகாண சபையின் செயற்பாட்டில் தலையிடவோ முரண்படவோ விருப்பமில்லை, மீள்குடியேற்ற செயலணி விக்னேஸ்வரனுடன் கலந்துரையாடிய தீர்மானம் எடுக்கப்படும், பிரதமர் உறுதியளிப்பு என்ற தலைப்பின் கீழ் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ஷவுக்கு சொந்தமான 2 காணிகள் அரசு உடைமையாக்கப்பட உள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. 9,50,000 கோடி ரூபாய் கடன் பொறிக்குள் நாடு, மஹிந்தவிடம் விளக்கம் கோருவது உகந்தது என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனை விரிவாக பார்ப்போம். கடந்த அரசாங்கத்தின் தான் தோன்றித்தனமான செயற்பாடுகள் காரணமாக தற்போதைய நிலைமையில் இலங்கையில் 9,500 பில்லியன் ரூபாய் கடன் பொறிக்குள் சிக்கியிருப்பதாகவும் சில நேரங்களில் அது 10,000 பில்லியன் ரூபாய் வரை செல்லக்கூடும் என்று நேற்று புதன்கிழமை சபையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்ததாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. உள்ளூர் வைத்தியர்களால் முடியாவிட்டால் சர்வதேச சோதனைக்கு செல்லலாம், முன்னாள் போராளிகள் விவகாரம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. வடக்கு மீள்குடியேற்ற செயலணியில் விக்னேஸ்வரனை இணைத்துக் கொள்ளுமாறு பிரதமரிடம் சார்ல்ஸ் எம்பி வலியுறுத்தல், அவதானித்துக் கொண்டிருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. எட்கா பேச்சு நடத்த இந்திய வணிக அமைச்சர் விரைவில் வருவார் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதாவது இந்தியாவுடனான உத்தேச பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கை தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக இந்திய வணிகத்துறை அமைச்சர் விரைவில் ஸ்ரீலங்காவிற்கு வருகை தர உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் சபையில் தெரிவித்திருந்ததாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. புதிய 7 போர் விமானங்களை வாங்க அமைச்சரவை அனுமதி என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதாவது இலங்கை விமானப்படையின் வசமுள்ள போர் விமானங்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு காலாவதியாகியுள்ளதால் புதிய விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்ளவும். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியாக
வடக்கு முதல்வர் விக்கியிடம் ஆலோசனை கேட்கிறது ஐநா என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனை விரிவாக பார்ப்போம். அமைதி நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனிடம் ஆலோசனை கோரப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. விசா ஊசி விவகாரத்தில் சர்வதேச விசாரணை அரசு தயார் என்கிறார் ராஜித என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. குற்றச்சாட்டுகள் நிறைந்த ரிசார்ட்டின் நியமனம் மீள்குடியேற்ற செயலணி மீது சந்தேகம் தருகின்றது. வடக்கு முதலமைச்சர் உள்வாங்கப்படாமை ஏன் பிரதமரிடம் கேள்வி எழுப்பினார் சார்ல்ஸ் என்பி என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. காணாமல் போனோர் அலுவலகம் குறித்து நாடாளுமன்றத்தில் நாளை வாக்கெடுப்பு. எதிர்த்தரப்புக்கு தயாராகிறது மகிந்த அணி. தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பில் சம்பந்தன் நாளை விசேட கூற்று என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. மாபெரும் மக்கள் போராட்டத்திற்கு அழைப்பு. இரணைமடுவில் புத்தர் சிலை நிர்மாணிப்பதில் ராணுவம் தடுத்து நிறுத்த ஒன்று திரளுமாறு கோரிக்கை என்பதாக புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. பாகிஸ்தானிய தளபதியின் திடீர் விஜயத்தின் எதிரொலி. போர் விமான கொள்வனவுக்கு தயாராகிறது இலங்கை அரசு. புதுடில்லி அதிருப்தி அடையும் என்கின்றன அரசியல் வட்டாரங்கள் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளே இன்றைய சுடரொளி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தனியார் வங்கியில் வைப்பிலிடப்பட்டுள்ள 157.5 மில்லியன் ரூபாயை பறிமுதல் செய்யுமாறு கடுவல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. மேலும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. 3 வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் சுங்கவரி திணைக்களத்தினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. காணாமல் போனோர் காரியாலயம் அமைக்கப்படுவது தொடர்பில் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனைகளை ஜனாதிபதி பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூட்டு எதிர்க்கட்சி வலியுறுத்தியுள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக தனியார் வங்கியில் வைப்பிலிடப்பட்டுள்ள 157.5 மில்லியன் ரூபாய் பறிமுதல் செய்யுமாறு கடுவல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதான செய்தி இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. இவைகளே இன்றைய லங்காதீப பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. நல்லது நேயர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை வழங்கியிருந்தோம். தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் செய்திகளோடு இணைந்து கொள்கிறார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் நேர்களே. ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் ஜாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. வடக்கு மாகாண சபையின் செயற்பாட்டில் தலையிடவோ முரண்படவோ விரும்பவில்லை. மீள்குடியேற்ற செயலணி விக்னேஸ்வரனுடன் கலந்துரையாடியே தீர்மானம் எடுக்கும். பிரதமர் உறுதியளிப்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. வடக்கு மாகாண மீள்குடியேற்ற செயலணி வடக்கு முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனுடன் கலந்துரையாடியே தீர்மானங்களை எடுக்கும் என உறுதியளித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, இச்செயலணி ஒரு அமைச்சரவை உபகுழுவாக இருப்பதனால் அதில் வடக்கு முதலமைச்சரை இணைத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். அடுத்ததாக விளம்பரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. விச ஊசியில் விஷம பேச்சு. போராளிகளின் மரணத்தில் சிவமோகன் என்பி குதர்க்கம். முன்னாள் போராளிகளின் மர்மமான உயிரிழப்பு விச ஊசி ஏற்றப்பட்டிருப்பது காரணம் என வெளிவரும் தகவல்களில் உண்மையில்லை என தெரிவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் S. சிவமோகன், வயிற்றுவெளி வாந்தி பேதிக்கு ஊசி ஏற்றப்படும் என குதர்க்கமாக பேசியுள்ளார். அனாதரவாக போடப்பட்ட ஆண் குழந்தையின் தாய் கைது. சந்தேகத்தின் பேரில் ஆணொருவரும் கைது. இவை விளம்பரி பத்திரிகையின் பிரதான செய்திகள். அடுத்ததாக உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. சண்டை முடிந்த பின்னும் 12 போர் விமானங்கள் வாங்க நேற்று அனுமதி. நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் கடற்பாதுகாப்பையும் உறுதி செய்யும் நோக்கில் 8 தொடக்கம் 12 வரையான போர் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு அரசு தீர்மானித்துள்ளது. இதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான கஜந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். போராளிகள் ஊசி விவகாரம். வெளிநாட்டு மருத்துவ சோதனைக்கு கொழும்பு அரசு தயார். விச ஊசி ஏற்றிய குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் போராளிகள் உள்நாட்டு மருத்துவ பரிசோதனையில் நம்பிக்கை இழந்தால் பன்னாட்டு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு அரசு தயாராக இருக்கின்றது என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். காணாமற் போனோர் அலுவலகம் நாளை வாக்கெடுப்பு. காணாமற் போனோர் அலுவலகம் நிறுவும் சட்டவரைவு மீது நாளை மாலை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்படவிருக்கிறது. அமெரிக்கா தொடர் ஆதிக்கம். ரியோ ஒலிம்பிக் பதக்க பட்டியலில் நேற்றிரவு வரை அமெரிக்காவின் வலுவான ஆதிக்கம் நீடித்தது. இவை உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகள். நேர்களே, இதுவரை ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.